நான் தான் போன் எடுக்கணும் போல இருக்கு. ஹலோ சகி, நான் தான் பேசுறேன். அர்ச்சனா, எப்படி இருக்க? அர்ச்சனா, எனக்கு உங்களையும் குட்டி பையனையும் பார்க்கணும் போலயே இருக்கு. எனக்கும் அங்க வரணும்னு ஆசையா இருக்கு. இல்ல வேண்டாமா, உன்னால எப்படி இங்க வர முடியும்? வெளியில எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு நீ பார்த்தல, அதனாலதான் கார்த்திக்கும் இங்கேயே தங்க வேண்டியதா போயிடுச்சு. அப்புறம் சகி, நீ அங்கதானே இருக்கணும். அங்க எல்லாரும் இருக்காங்கல்ல, எல்லாரும் உன் கூட ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கல்ல. ஆமா. சரி, நீ பத்திரமா இரு. பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்களே இங்க வந்துடுறோம், சரியா? சரி அர்ச்சனா, பாய். யாருமா போன்ல? ஆண்டி, அர்ச்சனா போன் பண்ணிருந்தாங்க. இங்க யாருமே இல்ல, அதனாலதான் நான் போன் எடுத்தேன். இல்லனா நான் எடுத்திருக்க மாட்டேன். நீங்க சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு. அவ என்ன சொன்னா? சும்மா தான் போன் பண்ணாங்க, என் கூட பேசுறதுக்காக. லட்டுவ இப்படி மெதுவா பிடிக்கணும், இல்லைன்னா அது உடைஞ்சு போயிடுமா. பெரியம்மா, நானும் பண்ணட்டுமா? வேண்டா, நீ அதை தொடாத. கையெல்லாம் அழுக்கா இருக்குல்ல? நான் ஏற்கனவே உங்ககிட்ட என்ன சொல்லிருக்கேன்? கைய கழுவாம சாப்பிடுற பொருள் எதையும் தொடக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. சாரி ஆண்டி, நான் இப்பவே கை கழுவிட்டு வரேன். அர்ச்சனா, என்ன இன்னும் முழிச்சிட்டு இருக்க? காலையில சீக்கிரம் எழுந்திருக்கணும்ல. கார்த்திக், இப்ப வெளியில என்ன நிலைமை இருக்கு? ஐ மீன், பிரச்சனை எல்லாம் வெளியில குறைஞ்சிருச்சா? விடு அர்ச்சனா, இதையெல்லாம் ஏன் நீ பேசிட்டு இருக்க? நல்ல விஷயமா பேசு. என்னன்னே தெரியல கார்த்திக். எனக்கு எனக்கு என்னன்னே தெரியல. இப்பெல்லாம் ஏதோ டிஃபரெண்டான ஃபீலிங்கா இருக்கு. அதனாலதான் சொல்றேன், அத பத்தி எல்லாம் யோசிக்காத. அதுவும் இல்லாம வெளியில எல்லாம் கொஞ்சம் பிரச்சனையா இருந்ததுல, அது தூரமா இருக்கிற ஏரியாவுல. நம்ம ஏரியாவுல எந்த பிரச்சனையும் இல்ல. அது மட்டும் இல்லாம நீ என் கூட இருக்கிற வரைக்கும் என் உயிருக்கு என்ன ஆக போகுது? நீ இவ்வளவு பாசமா என் ஆயுசு கெட்டியா இருக்கணும்னு விரதம் இருக்க. அப்படி இருக்கும்போது நான் உன் கூட இருந்துதான் ஆகணும். உனக்கும் நக்ஷிக்கும் பாதுகாப்பா. ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உன்னை பாத்துக்குதான் நக்ஷி இருக்க. ப்ளீஸ், தயவு செஞ்சு அப்படி எல்லாம் பேசாதீங்க. ஏற்கனவே நான் ரொம்ப பயந்து போயிருக்கேன். பத்தாததுக்கு நீங்க இப்படி எல்லாம் சொல்லி என்ன பயமுறுத்துறீங்களா? இல்ல அர்ச்சனா, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் அந்த மாதிரி சொன்னேன். நீங்க வேற ஏதாவது விஷயத்துல வேணா விளையாடுங்க, ஆனா இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் விளையாடாதீங்க கார்த்திக். அர்ச்சனா, ஐ அம் வெரி ரியலி சாரி. இங்க பாரு, நீ என்ன மன்னிக்க மாட்டியா? சாரி. ஐ அம் ரியலி சாரி அர்ச்சனா. ப்ராமிஸ், இனிமே இந்த மாதிரி எப்பவும் நான் பேச மாட்டேன். இப்போ கொஞ்சம் சிரிக்கலாம்ல? ஸ்மைல். சரி, வா உட்காரு. வா உட்காரு. ஓகே. சரி, ஒண்ணு சொல்லு. கல்யாணத்துக்கு முன்னாடி இது உன்னோட ரூம் தானே? ஆமா, இந்த ரூம்ல தான் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். என்னோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட் இப்படி இருப்பாரு அப்படி இருப்பாருன்னு. அப்போ உன்னோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட் கிடைச்சிருக்காரா இல்லையா? கிடைச்சிருக்காரு, ஆனா பெர்ஃபெக்ட்டா இருக்காரா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். கொஞ்சம் முகத்தை இந்த பக்கம் திருப்புங்க. இந்த பக்கம், மேல, கீழே பாருங்க. மூஞ்சி எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. ஆனா ஆனா என்ன? கார்த்திக், மிஸ்டர் பெர்ஃபெக்ட் இப்படியா இருப்பாரு? அப்ப எப்படி இருப்பாரு? மிஸ்டர் பெர்ஃபெக்ட் யாருன்னா அவரோட மனைவிய ரொம்ப ரொம்ப லவ் பண்ணணும். எப்படின்னா சொல்லு. எப்படின்னா உங்கள மாதிரி இருக்கணும். என்னை இவ்ளோ காதலிக்கிறதுக்காக உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கார்த்திக். சரி, அதுக்காக எனக்கு கிஃப்ட்? அட, இதுல எதுக்கு கோவத்தை காட்டணும்? சரிப்பா, சாரி. நீ என்ன சொல்லிட்டு இருந்த? நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, சில நேரத்துல நான் எவ்வளவு லக்கின்னு யோசிச்சு பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அடிக்கடி கிள்ளி பாத்துக்கணும்னு எனக்கு தோணும். எனக்கே சில நேரம் என்னது அது உண்மைதான்னு உனக்கு உணர வச்சேன். நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன். உண்மையாவா? உண்மைதான்.